அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமணத் தடை நீக்கும் பழமுதிர்ச் சோலை பற்றி தெரிந்து கொள்வோம். முருகனின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடு பழமுதிர்ச் சோலை தலமாகும். தமிழ் புகழ் பாடும் ஔவைக்கு தான் என்னும் எண்ணம் சிறிது மேலோங்கியது. அவருடன் விளையாட முருகன் சிறுவனாக நாவல் மரத்தின் மேல் இருந்து அவன் விளையாட்டைத் தொடங்கினான். என்ன பாட்டி, பழம் சுடுதா என்று கேட்க தன்னிலை உணர்ந்தாள் ஔவை. முதிர்ந்த பழமாகிய ஔவையே, என்ன உன் தமிழ் பலம் உன்னையே சுடுதா என்னும்படியாக அமைந்த கேள்வி ஔவையை நிலைகுலையச் செய்தது. சரவணனிடம் சரணடைந்தாள். இந்த ஆலய தலவிருட்சம் நாவல் மரம். தீர்த்தம் ஆலயத்திற்கு மேல் உள்ள நூப்புர கங்கை. 6 படை வீடுகளில் 2 தேவியரோடு தம்பதி சமேதராக முருகன் காட்சி தரும் ஒரே படை வீடும் இதுவே ஆகும். திருமணம் தாமதமாகும் ஆண் பெண் இருப்பாளரும் இங்கு வந்து வழிபட திருமணத் தடை நீங்கி நிச்சயம் பலன் கிடைக்கும் என்கிறார்கள். தொடர்ச்சியாக 15 வாரம் இத்தல முருகனுக்கு வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் பால் அபிஷேகம் செய்தால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் முருகா சரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.